ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் முளைக்கட்டின பச்சைப்பயிறு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னா செஞ்சு காட்ட போகிறேன். இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து 10 நிமிஷம் தான் ஆகும். லைட்டாக தாளித்து விட்டு 2 விசில் வச்சு இறக்கணும் அப்படின்னா டக்குன்னு வந்து இந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம். காலையில் அவசரமாக சாப்பாடு பண்ணுற டைமில் இந்த ஒரு கிரேவி வச்சிட்டோம் அப்படின்னா டிஃபன் வெரைட்டி கூடயும் சாப்பிட்டுக்கலாம், சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதில் வந்து பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு இது 2 எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு வந்து நான் ஊற வச்சுருங்க. காலையில் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ஜல்லடையில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்குள்ள இந்த அளவு முளைக்கட்டி இருக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ரொம்ப இலை மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன். உங்களுக்கு பட்டை ஏலக்காய் இதெல்லாம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி சேர்க்கும் போது இதில் வந்து தேங்காயெலாம் சேர்க்க வேணாம், கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. எண்ணெய் தெளிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள், மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். பசங்க வந்து கம்மியாக தான் காரம் சாப்பிடுவாங்க. அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த பச்சைப்பயிரை லைட்டாக தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மசாலாலையே வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா அந்த பயிர் வந்து வெந்து வரும்போது கொஞ்சம் திக்காகும், அதுக்காக தான். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சா போதும். சூப்பரான கிரேவி ரெடி. குக்கர் மூடி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அது வந்து 2 விசில் வச்சதுலேயே நல்லா குலைவாக வெந்துடும். கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பச்சைப்பயிறு கிரேவி ரெடி. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூடுதலாகவே வச்சுக்கோங்க, நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்காக செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.